நியூஸ் 18 பாருங்க, CNN நியூஸ் 18 வந்து 114 124 அதிமுக கூட்டணிக்கு, திமுகவுக்கு 103 113 அப்படின்ற டேட்டா இருக்கு. அப்படின்னா இப்ப இது இப்ப நான் ஏற்கனவே நம்ம பேசுனதுதான், யாருக்குமே இல்லாம ஒரு மாதிரி ஹங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மூடுல தானே அந்த நம்பர். யார் ஜெயிச்சாலும் நாங்க வெற்றின்றுவாங்க அவங்க. CNN நியூஸ் 18 அந்த மாதிரி ஒரு இழுபறி கொடுத்துருக்காங்க. அந்த அப்பர் எண்டை எடுத்துக்கிட்டு நாங்க சொன்னோம்ல அப்படின்றாங்க. இந்த மாதிரி எனக்கு வரதுக்கு இல்ல, அவங்க கிளைம் பண்றதுக்கு டில்ட் இருந்ததுன்னா அவங்க அதை சொல்ல முடியும். இப்போ அது அந்த மாதிரியான இல்ல எக்ஸாக்ட்டா அந்த இல்ல கிட்டத்தட்ட அது ஆமா, எல்லாமே க்ளோஸ் அப்படி வராதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிச்சாலும் கொஞ்சம் டிசைசிவா கிடைச்சிருந்தா நான் நினைக்கிறேன். அது திமுக தான் வாய்ப்பு இருக்கு. நான் கேக்குறது டிஃபர் பண்றேன். எங்களை ஒட்டி நார்மல் சிச்சுவேஷன்ல நம்ம சொல்ல முடியும் கடந்த தேர்தல் மாதிரி. ஆனா இந்த இப்ப நடந்திருக்கக்கூடிய இதுல வந்து அதுக்கான பாசிபிலிட்டி, இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் பாக்குறேன். எது இந்த டைம்ஸ் நவோட? ஆமா, ஏன்னா சொல்றது அதான் சொன்னேன் 100 அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் வந்து ஷூட். இப்படி ரொம்ப ஓவரா இது பண்றதுக்கான பாசிபிலிட்டி கம்மிங் அப். இதுல விஜய் வந்து 20% வாக்குகள்லாம் தொட்டுட்டாருன்னா 2029 அவர் ஒரு கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய இடத்துல அவர் இருப்பார்.